மார்கழி பாடல்கள். திருப்பள்ளி எழுச்சி. திருவெம்பாவை தந்திருக்கக்கூடிய மணிவாசக பெருந்தகை இறைவனை துயிலெழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற 10 பாடல்களை தமது கருணையினால் நமக்கு பாடி தந்திருக்கின்றார். அதில் முதல் பாடலை காண இருக்கின்றோம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே, ஏற்றுயிர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மிக அற்புதமான பாடல். மாணிக்க வாசகருடைய வாசகங்கள் நம்மை சொக்க வைக்கும். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அது எவ்வளவு உருக்கும், அது எவ்வளவு இனிமையான விஷயங்கள் நம்மை லயிக்க செய்யும். இவருடைய சொல்லாடல்களை நம்மை அந்த பாடல்களில் மிக அழகாக அதிகமாக ஈடுபட செய்யும். சிவபிரகாச சுவாமிகள் பாடுவார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நான் கலந்து பாட வேண்டும். அது மிக முக்கியம். மாணிக்க வாசகருடைய பாடல்கள் தித்திக்குமா உருக்குமா என்று சோதிக்க கூடாது. நாம் கலந்து ஒன்றி லயித்து கற்றால் என்ன நடக்கும்? வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே நல்ல கருப்பஞ்சாறு, கரும்புச்சாறு, தேன் கலந்து, பால் கலந்து, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, ஊன் கலந்து, அது எனது ஊனாகிய நாவில் கலந்து, உயிர் கலந்து, கருப்பச்சாற்றிலே தேனியும் கலந்து, பாலை கலந்து, நல்ல செழுங்கனி சாறினை எல்லாம் கலந்து, அதை எனது ஊனில் கலந்து, அது எனது உயிரில் கலந்தால் எவ்வளவு தித்திக்கும்? ஒட்டாமல் இனிப்பதுவே. அதுவும் திகட்டாத தித்திக்குமா? நாம் இந்த புறச்சுவைகள், புற உலகியல் சுவைகள், நமது நாவிற்கு மட்டுமே சுவை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஓட்டுவதை, திகட்டுவதை காண்கின்றோம். அப்படி இல்லாமல் ஒட்டாமல் இனிப்பதுவே என்கின்றார். அப்படித்தான் கற்குந்தோறும் மேலும் மேலும் அதில் ஈடுபட்டு கற்க வேண்டும் என்கின்ற ஆவலை தூண்டுகின்ற திருவாசகம். திருப்பள்ளி எழுச்சியை நாம் கற்று சிந்திக்கின்ற வாய்ப்பு. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, நமது வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய இறைவா, இறை வேறு உயிர் வேறு அல்ல. இறைத்துகள் அனைத்து உயிரிலும் அனைத்து பிரபஞ்சத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. ஆக நமது வாழ்முதலும் இறைதானே. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. புலர்ந்தது, பொழுது விடிந்து விட்டது. ஆனால் உண்மையான விடியல் எப்பொழுது ஏற்படும்? கிழக்கு வெளுத்து விட்டால் விடிந்து விட்டது என்பது அர்த்தமா? இங்கும் விடியல் ஏற்பட வேண்டும். நமது புத்தியிலும் விடியல் ஏற்பட வேண்டும் தானே. நமது கலக்கம் தெளிய வேண்டும், நமது சித்தம் தெளிய வேண்டும், அது சிவனை நினைக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் தானே. ஐயா, வெளியில் புலர்ந்து விட்டது, வெளியில் விடியலை கண்டுவிட்டோம், ஆனால் அகத்தில் ஒளி வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே என்று யாசிக்கின்றார். புலர்ந்தது உன் பூங்கடற்கு, உன்னுடைய அழகான பூ போன்ற பாதங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு இதோ உம்மை காண்பதற்கு நாங்கள் கையுறைகளுடன் வந்திருக்கின்றோம். சான்றோர்களை, பெரியவர்களை, வயதிலும் மூத்தவர்களை, இளம் குழந்தைகளை எல்லாம் காண்கின்ற பொழுது வெறும் கையுடன் சென்றுவிடக்கூடாதா? பரிசு பொருட்களுடன் செல்ல வேண்டும். மரியாதை நிமித்தம். குழந்தைகளுக்கு அதில் பிரீதி மகிழ்ச்சி உண்டாகும். பெரியவர்களுக்கு மரியாதை நிமித்தம் ஏதேனும் கொண்டு செல்ல வேண்டும் என்பார்கள். இதோ அவர் படைப்பையே கொண்டு சென்றாயிற்று. எதை கொண்டு செல்வது? இறைவனுக்கு என்ன கொண்டு செல்வது? அத்தனையும் அவருடையது என்கின்ற பொழுது எதை கொண்டு சென்று இறைவருக்கு படைப்பது சொல்லுங்கள். ஆனாலும் மிக சாமர்த்தியமாக மாணிக்க வாசகர் கூறுகின்றார், ஐயா, உமது திருவடியை நினைத்தோமா, அப்பொழுது இந்த மலர்கள் தோன்றின. இந்த மலர்கள் தான் ஏற்றவை உமக்கு தருவதற்கு என்று தோன்றின. அந்த மலர் கொண்டு வந்தோம். உமது பூங்கடற்கு இணை துணை, இணையாக முயற்சி செய்கின்றன. அப்படிப்பட்ட இணை என்று சொல்லிவிட முடியாது. அவை அருளுமா என்ன? அந்த மலர்கள் என்ன அருளும்? ஆனால் இறைப்பாதம் எவ்வளவு
பெரிய அருளாக உயிர்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கின்றது. ஆனால் மென்மையில் தோற்றத்தில் அப்படி இருக்கின்றன. அப்படி இணை துணை இணையான துணையான மலர்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். உன்னுடைய பாதங்களுக்கு இணையான பூக்களை மலர்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இணை துணை மலர் கொண்டு உன்னுடைய மலர் முகத்தை காணத்தான் வந்தோம். இதை உன்னிடம் சமர்ப்பித்து உன்னுடைய திருமுகத்தில் மலர்ச்சியை காண வேண்டும். திருமுகத்தில் மலர்ச்சி எப்படி ஏற்படும்? செடி கொடிகளுக்கு கூட தெரியும். அவை புன்னகைக்கின்றன மலர்கள் மூலமாக. புன்னகைத்தால் தான் மலர்ச்சி உண்டாகும். கருணை கொண்டு அன்பு கொண்டு புன்னகைத்தால் தான் வளர்ச்சி ஏற்படும். அவற்றை நாம் ஓரறிவு என்று சொல்லக்கூடிய செடி கொடிகளை அறிந்து வைத்திருக்கின்றன. மனிதர்கள் தான் சில நேரம் மறந்து விடுகிறார்கள். ஆக இறைவா உன்னுடைய முக மலர்ச்சி, அந்த எழில் நகை தான் மலர்ச்சி. இறைவனுடைய திருமுகத்து எழில் நகை, அழகான அந்த புன்னகை, அதுதான் மலர்ச்சி. அதை காண்பதற்காக இந்த மலர்களை கொண்டு வந்தோம். எப்படி மலர்வார் அவர்? இந்த மலர்களை கண்டு ஆஹா மலர்கள் கிட்டிவிட்டன என்று மகிழ்வாரா? ஆஹா, எவ்வளவு சாமர்த்தியம்! என்னிடத்திலேயே எனது படைப்பையே கொண்டு தருகிறானே என்று சிரிப்பார்த்தானே. எள்ளியேனும் இந்த பக்தனுடைய செயலை கேலி செய்தேனும் அவர் சிரிக்க மாட்டாரா? அப்படியேனும் அந்த புன்முறுவல் போக்கட்டுமே. அந்த எழில் நகை சாமர்த்தியம்தான். எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கின்றாய்? என் படைப்பிலிருந்தே எனக்கு பரிசா என்று சிரிக்கட்டுமே. எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். அதை பார்ப்போம். அந்த எழில் நகையை பார்ப்போம். உன்னுடைய பாதத்திற்கு ஒத்த மலர்களை கொண்டு சமர்ப்பிப்போம். உன் முகத்தில் புன்முறுவல் தோன்றும். அது கேலி சிரிப்பாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை அருளாக இருக்கலாம், கருணையாக இருக்கலாம். கருணையாக இருக்கும். எமது அறியாமையை நினைத்து கருணையும் கொள்ளலாம். அதாவது செடியிலேயே அந்த மலர் எவ்வளவு அழகாக உயிர்ப்புடன் இருந்தது. அதை பறித்து வந்து விட்டாயே, இவ்வளவுதான் உன்னுடைய அறிவுடைமையா என்று எம் மீது இரக்கம் கொள்ளலாம், கருணையும் ஏற்படலாம். அந்த கருணையை பெற்றுவிடத்தான் துடிக்கின்றோம். எமது சிற்றறிவை நீ உணர்ந்து எமக்கு அருளிட வேண்டும். அதற்காகத்தான் உன் திருவடியை தொழுகின்றோம். தன்னை ஒப்படைக்க வேண்டும். இப்படித்தான் பக்தன் தன்னுடைய மனநிலையை, தனது அறிவின் நிலையை எந்த விதமான ஆணவமும் இல்லாமல் வெளிப்படுத்திட வேண்டும். இதை நண்பரிடத்தில் வெளிப்படுத்துவது சற்று சிரமம்தான். நான் இவ்வளவுதான் என்று வெளிப்படுத்தினால் சில நேரம் தவறாக போகக்கூடும். உறவினரிடத்தில் வெளிப்படுத்தினாலும் கூட என்னுடைய அறிவு இவ்வளவுதான் என்றால் அவர்கள் சமயம் மாறுகின்ற பொழுது அதை சொல்லி படிக்கவும் கூடும். உரிய இடம் இறைவனிடத்தில் அந்த பகவானிடத்தில் பக்தன் இணக்கமாக சென்று தன்னை முழுமையாக வெளிப்படுத்தலாம். தனது அறிவின் நிலைமை என்ன, தனது அறியாமையின் நிலைமை என்ன, அனைத்தையும் ஒப்படைக்கலாம் தானே. அப்படித்தான் இறைவா உன் திருவடி தொழுது நிற்கின்றேன். தொழுகோம். சேற்றிதழ் கமலக்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே. திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே என்று அழைக்கின்றார். ஒவ்வொரு தலமும் சிறப்புடையவை. அதிலும் மணிவாசகரை கவர்ந்தது, மிக கவர்ந்ததாக எனக்கு தோன்றுகின்றது திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இனி எங்கெழுந்து அருள்வது இனியே என்று பாடல் சித்தத்தில் ஒலிக்கின்றது. பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு போலிவாய் சிவபுரத்தரசே, சீரோடு போலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையூரை சிவனே, யாரோடு நோகே யார் கெடுத்தோரைகே, யாரோடு நோகே யார் கெடுத்தோரைகே, ஆண்ட நீ அருளில்லை யானால், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய்,
வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரியாய். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரியாய். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே. திருப்பெருந்துறை சிவனை சிக்கன பிடித்த சிந்தை உடையவர் தமது வாசகங்களால் தமது பக்தியினால் இறுக பற்றி கொண்டிருக்கின்றார் என்பது தெரிகின்றது. பல இடங்களில் திருப்பெருந்துறையை பார்க்கின்றோம் நாம். அந்த திருப்பெருந்துறை எப்படிப்பட்டது? அது தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை, குளிர்ச்சியான வயல்களால் சூழப்பட்டது, வளமான பகுதி. அதுதான் வயலுக்குரியதாக இருக்க முடியும், நீர் வளம் மிக்க பகுதி. அதில் தாமரைகள் கண் மலரும், தாமரை கமல கண் மலரும், கமலங்கள் மலரும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், கமல கண் மலரும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தாமரைகள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே என்று சொல்லலாம். தாமரை கமல கமல கண் மலரும், தாமரைகள் விழிக்கும். ஏனென்றால் இது விழிப்பிற்கான பாடலாக இருக்கின்ற பொழுது தாமரை கண் விழிக்கும். அதிகாலையில் கதிரொளி பட்டு தாமரைகள் கண் விழிக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் இரவில் கூம்பி விடியலில் மலர்வது தாமரை, கதிரொளியில் மலர்வது. அப்படித்தான் இறைவா எங்களுக்கும் மலர்ச்சி உன் திருவடிகளை கண்டால்தான் என்பதாக கொள்ளலாம். அந்த தாமரைகள் சேற்றில் மலர்கின்ற தாமரைகள் பாருங்கள். சேற்றில் மலர்ந்திருக்கின்றன என்பதற்காக அவை தம் சிறப்பை இழந்துவிட்டனவா? அந்த மலருக்குரிய சிறப்பு இருக்கத்தான் செய்கின்றது. எனவே சூழல் ஒரு பொருட்டல்ல. ஒவ்வொரு உயிரும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிறவி பேற்றினை பயன்படுத்தி ஈடேறலாம். சூழல், பிறப்பிடம் இவையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. அது பலவீனர்களுக்குத்தான் பொருட்டு. பலவீனன் காரணம் காட்டிக்கொண்டே இருப்பான். உயிர் பலமானது, அதை நாம் மறக்கின்றோம். பலவீனர் என்று யாரேனும் இருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. நம் பலத்தை மறந்திருக்கின்றோம். இன்னும் பலப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் நம்மை உறுதி செய்து கொள்வதற்கு இறை தத்துவத்தை, இறை திருவடிகளை சிக்கனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பலவீனங்கள் எட்டியும் பார்க்காது நம்மை. அப்படி சேற்றில் இதழ் விரிக்கின்ற தாமரை, ஆனால் அதனுடைய இதழ்களில் சேர் இருக்குமா? இருக்காது. இதுதான் வெற்றி. சூழலை வெல்லுதல் எப்படி? நீரில் மலர்கின்றது தாமரை, அதன் இதழ்களில் நீர் நிற்குமா? நிற்காது. ஒட்டுமா? ஒட்டாது. இதுதான் சூழலை பயன்படுத்தி வளர வேண்டுமே தவிர சூழலில் சிக்கிக்கொண்டு அல்லல் படக்கூடாது. ஒரு தாவரம் சொல்லி தந்து விடுகின்றது, கற்றுத்தந்து விடுகின்றது எப்படி சூழலில் சிக்காமல் தத்தளிக்காமல் ஈடேறுவது என்பதை. சூழலை பயன்படுத்தவும் செய்து கொள்கின்றது. அங்கிருந்து அது பறந்துவிடவில்லை. ஐயோ சேறு சகதி, நான் விழுந்த இடத்தை பாரேன் என்று அது சலிக்கவில்லை, எம்பி பறந்துவிடவில்லை, அங்கேயே ஜீவிக்கின்றது. ஆனால் அந்த சூழலுக்குள் அது தன்னை புதைத்துக் கொள்வதில்லை, எம்புகின்றது, கதிரொளியை காண்கின்றது, மலர்கின்றது. தேன் நிரம்பி வண்டுகளுக்கெல்லாம் உணவு தந்த விருந்தாகி, நம் கண்களுக்கும் விருந்தாகி, தான் மலர்ந்த இடத்தை அலங்கரித்து ஒரு மலர் வாழ்கின்றது. பாருங்கள், மலர் எவ்வளவு அழகாக வாழ்ந்து விடுகின்றது. தனக்கு கிடைத்த வாழ்நாளை, அது நாள் கணக்கா பொழுதுதான் கணக்கா தெரியவில்லை, அந்த சிறிய வாழ்நாள் எவ்வளவு அழகாக வாழ்ந்து விடுகின்றது. அதற்காகத்தான் இந்த ஆண்டோர்களுடைய பாடல்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் அனைத்தையும் மதித்தவர்கள். புல் பூண்டு அனைத்துமே மரியாதைக்குரியன, எங்கும் இறைத்துகள் என்கின்ற பொழுது அனைத்தும் மரியாதைக்குரியன தானே. மதித்து காண காண கற்றவர்கள், அதற்குரிய இறையருளும் பெற்றவர்கள்.
அதை நமக்கு கருணையினால் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே நாமும் அந்த மகிழ்ச்சியை, அந்த பாடத்தை உணர்ந்து கொள்ளலாம். எப்படி பார்க்க வேண்டும் இயற்கையை என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். இயற்கையை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி ரசிக்க வேண்டும் என்பதையும் கூட இவர்கள் சொல்லாமல் சொல்லி தந்து விடுகிறார்கள் இந்த சான்றோர்கள். அப்படித்தான் மாணிக்கவாசகர் நம்மை அவருடைய பாடல்களில் ஈடுபடுத்துகிறார். சேற்று இதழ் கமலக்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே, ஏற்றுயிர் கொடியுடையாய் என்னை உடையாய். ஏன் இங்கு வந்து நிற்கிறாய் என்றால், என்னுடைய உடையவன் நீர்த்தாமே, தலைவனிடத்தில் தான் வர வேண்டும். என்னை உடையாய், சமர்ப்பணம். என்னை உடையாய் என்றால் நான் என்னை உனக்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றேன். நான் உன்னுடைய உடைமை. அகிலத்தினுடைய உடையவனிடத்தில் தன்னை சமர்ப்பித்தல் என்பது மிக அழகானது, மயக்கமற்றது. அது நாம் உலகில் காண்கின்ற அடித்தழுவிகள் எல்லாம் அல்ல. இது வேறு, ஆண்டவர்கள் நிலை வேறு. தொண்டரடி பொடி ஆழ்வார் என்று ஒருவர் பெயர் வைத்துக் கொண்டார். அதெல்லாம் வேறு நிலை. உலகில் பிறர் அடித்தழுவி பிழைத்தல் என்பது வேறு. சரி, நாம் இறைவனை சிந்திக்கலாம். ஆக ஏற்றுயிர் கொடி உடையாய், ஏறு காளை, அந்த காளை வாகனம் வெற்றி கொடி, கொடியிலும் காளைதான். அவருடைய வாகனமாக காளை, அவருடைய கொடியாக காளை. ஏற்றுயிர் கொடி உடையாய், அந்த காளையின் மீது இறைவனை நினைத்து பார்த்தால், அந்த வாகனத்தின் மீது இறைவனை நினைத்து பார்த்தால் நமக்கு இன்னும் உற்சாகம் மேலிடும். ஒரு செயல் வீரனை காண்பது போல ஒருவன் செயலில் இருக்கின்றான். கடுமான் தோன்றல் என்று கூறுவார் ஔவை. அதியமானை குறிப்பிடுகின்ற பொழுது ஔவை கூறுவார் கடுமான் தோன்றல். அது என்னை எங்கு காணலாம் என்றால், அவன் குதிரையின் மீது தோன்றுவான். ஆக்டிவா, உயிர்ப்புடன் இருத்தல், இயக்கத்தில் இருத்தல், அதுதான் இந்த உலகத்தினுடைய சிறப்பிற்கே காரணம். அணுவும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது என்று அறிவியல் கூறுகின்றது தானே, அதற்குள்ளேயே சுழற்சி இருக்கின்றது. அப்படி அகிலத்தை இயக்குகின்றவன் உறங்கிக் கொண்டா இருப்பான்? ஏற்றுயிர் கொடி உடையாய் என்னை உடையாய், காளை வாகனத்தில் தோன்றுகின்றவனே, அதையே கொடியாக கொண்டவனே, வெற்றி கொடியை நாட்டுகின்றவனே, என்னை உடையாய். வெற்றி கொள்ளுதல் என்பது என்ன? எதிலும் சிக்காமல் இருப்பது. அதுதான் இறைநிலை. எதிலும் சிக்காமல், தனது படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது. நாம் சிலவற்றை படைக்கின்றோம். ஒரு இலக்கியமாகட்டும், ஒரு வரலாறாகட்டும், ஒரு சிறிய சாதனையாகட்டும், நமக்கு எவ்வளவு மயக்கம் வருகின்றது. ஆனால் இறை அப்படி அல்ல. வென்றவன், மயக்கத்தை வென்றவன். அதனால்தான் சரணடைகின்றோம். யாரை சார்கின்றோமோ அந்த வயம் ஆகலாம். நமது மயக்கம் தெளிவதற்காக மயக்கமற்றவனை சரணடைகின்றோம். ஏற்றுயிர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அப்படி என்றால் அந்த இறைதான் எப்பொழுதும் இயக்கத்தில் இருக்கின்றாரே, அதை தான் தெளிவாக சொல்லிவிட்டார், ஏற்றுயிர் கொடி உடையாய் என்று. பிறகு எம்பெருமான் எழுந்தருளாயே என்றால் என்ன அர்த்தம் என்றால், எமது சித்தத்தில் எழுந்தருள். இறைவன் உறங்குவாரா? அவரை நாம் துயில் எழுப்ப வேண்டுமா என்றால், நமது சித்தத்தில் நாம் உலகியலில் உழல்பவர்களாக இருக்கின்ற பொழுது இறை சிந்தனை உறங்கி கிடக்கின்றது. அதை எழுப்புவதற்கான திட்டம்தான் இது. இறைவா எமது சிந்தையில் தோன்று. இதை நாமே தோற்றுவிக்க முடியாதா என்றால் முடியாது. அத்தகைய பலம் பெற்றுவிட்டால் சிறப்புதான். ஆனால் அந்த பலம் கிடையாதே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நமது வாசகர், மாணிக்க வாசகருடைய வாக்குமூலம். இறைவா எனக்கு அத்தகைய பக்குவத்தை தா, உன்னை நினைக்கின்ற, உன்னை தியானிக்கின்ற, உன்னை சிந்திக்கின்ற பக்குவத்தை தா என்று மன்றாடுகின்றார். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்கின்றார். இறையடியார்களுடைய நல்ல பாடல்களை கற்க கற்க இயற்கையின் மீது ஈடுபாடு, அந்த இயற்கை எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பது பற்றின அறிவு, இந்த பிரம்மாண்டத்தை படைத்து காத்து அருளுகின்ற இறைவனுடைய சிந்தனை நம்மில் மேலிடும். அந்த இறை சிந்தனை நம்முள் விழிக்கின்ற பொழுது
நமது மயக்கமாகிய உறக்கம், கலக்கமாகிய உறக்கம், குழப்பம் இவையெல்லாம் தெளியும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மணிவாசகர் பாதத்திற்கு நன்றி பாராட்டி, இறைக்கருணைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.